ஹாய்! இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாம் 2026 மேத்ஸ் எக்ஸாமினேஷன்ல வந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் a, 8, 6, b represents an identity function, a ஓட வேல்யூ, b ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னாலே வந்து 1, 1, 2, 2, 3, 3. அப்போ உங்களுக்கே இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்போ a என்னவா இருக்கும், b என்னவா இருக்கும் அப்படின்னு. a is none other than 8, b is none other than 6. அப்போ ஏவும் பியும் 8, 6 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும். இட் இஸ் அன் வெரி ஈஸி கொஷின். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, f of x is equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube represents a function which is linear, cubic, reciprocal, quadratic அப்படின்னு கேட்குறாங்க. வேரியபிள் எக்ஸ் பவர் 1 இருந்தால் லீனியர், எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் குவாட்ரட்டிக், எக்ஸ் கியூபாக இருந்தால் கியூபிக், ரெசிப்ரோக்கல்னா 1/x. பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ மைனஸ் பி ஹோல் கியூபுக்கு ஃபார்முலா தெரியும். அதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் கியூபுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் கியூபுக்கு அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6x² + 2. இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கிறதுனால இட் இஸ் நன் அதர் தேன் குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து குவாட்ரட்டிக் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடுறோம். வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டினும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், வாங்க நம்ம பார்க்கலாம். HCF of 65 and 117 is expressible in the form of 65m minus 117 சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இப்போ வேல்யூ ஆஃப் m என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ HCF of 65 and 117 இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது ஓகேனா, HCF of 65 and 117 என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன, 13. அப்போ இதை ரெண்டுத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு m வேல்யூ வந்து கிடச்சிருமா? m வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. தட்ஸ் ஆல். தென் ஃபோர்த் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n கியூபிக் நேச்சுரல் நம்பர்ஸ் மைனஸ் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ரெண்டுத்துக்குமே ஃபார்முலா தெரியும். n வேல்யூ வந்து இங்கே வந்து 15 தான். அப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து n வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதுன்னா 14280. ஸோ ஃபோர்த் கொஷின் ஃபினிஷ்டு. இப்போ ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் வந்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் இசட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 3z இஸ் ஈக்குவல் டு 9. ஃபஸ்ட்டு நீங்கள் இசட்டை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அந்த இசட்டை கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் போட்டிங்கன்னா ஒய் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இப்போ இசட்டும் ஒய்யும் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் இஸ் ஈக்குவல் டு 3. சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸோட ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ஆர்டர் வந்து நம்ம எழுதணும். டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் தெரியும், ரோ வந்து காலமாகவும் காலம் வந்து ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ரோ இன்ட்டு காலம். ஸோ 4 × 3 கண்டுபிடிச்சாச்சு. தென் செவன்த் கொஷின் பார்த்தீங்கன்னா, 2 poles of height 6 meter and 11 meter stand vertically on a plain ground. If the distance between their feet is 12 meter, what is the distance between their tops அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 6 மீட்டருக்கு ஒரு போல் இருக்குது. நான் அதை வந்து ஏக்கும் பிக்கும் அதோட ஹைட் வந்து 6 மீட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிக்கும் டிக்கும் இருக்கிற ஹைட் வந்து 11 மீட்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 6 மீட்டருக்கு மட்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றதுனால ஈன்னு சொல்லிட்டு ஒரு டேர்மை வந்து நான் எழுதியிருக்கேன். அப்போ டியிலேருந்து இ வரைக்கும் 6 மீட்டர், இலேருந்து சி வரைக்கும் 5 மீட்டர். அப்போ டோட்டல் 11 மீட்டர். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் ஃபீட் வந்து 12 மீட்டர்னு சொல்லி நான் பாட்டமில் வந்து போட்டிருக்கேன். டாப்பில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏசி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா சிடி, ஆக்சுவலாக வந்து சிடி என்னது,
சிஇ ப்ளஸ் இடி இஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர். இப்போ ஏஇசி இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? இப்போ அதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர், நம்ம ஏசி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏஇ ஸ்கொயர் ப்ளஸ் சிஇ ஸ்கொயர். ஓகே, சிஇ உங்களுக்கு தெரியும், ஏஇ உங்களுக்கு தெரியும், அது 12 மீட்டர் தான். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169. ஸோ இப்போ டேக் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட். ஏசி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169 சொல்லிட்டு வரும். ஸோ 13 13 சார் 169. அப்போ ஏசி இஸ் ஈக்குவல் டு 13. 8th கொஷின் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டு லைன் க்ராஸ் ஆகுதுல்ல, அதில் ஏதாவது ஒரு பாயிண்டில் ரெண்டு லைனுமே மீட் பண்ணும். ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். இப்போ நம்ம இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். 3x - y is equal to 4, x plus y is equal to 8ன்னு போட்டு எக்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, எக்ஸை வச்சு ஒய் கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த இன்டர்செக்டான பாயிண்ட் 3,5 தான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சுக்கிறோம். தென் 9th கொஷின் வாங்க. The straight line given by the equation x is equal to 11 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் சென்டர் பாயிண்ட் 0,0, எக்ஸ்க்கும் 0 ஒய்க்கும் 0னா சென்டர். இப்போ ஒய் 0 ஆனால் எக்ஸ் 1னா ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி ஒய் 0 எக்ஸ் 2னா செகண்ட் பாயிண்ட். இப்போ எக்ஸ் 0 ஒய் 1னா இங்கே வரும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 வரும், ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இப்படி வரும். அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11ல் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இட் இஸ் பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிகாஸ் இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0னா 11ல் அந்த பாயிண்ட் இருக்கும். If you draw the straight line means it will be parallel to y axis. Okay, 9th question over. அப்புறம் 10th question. 10th question பார்த்தீங்கன்னா if tan theta plus cot theta is equal to 2 then tan square theta plus cot square theta is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை எழுதிட்டு டேக் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ்ன்னு போட்டுட்டு இப்போ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா, எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா காட் டீட்டாவை நீங்கள் 1/tan தீட்டான்னு போடலாமா? இப்போ tan தீட்டாவும் கேன்சல் ஆயிடும். இப்போ லாஸ்ட்லி tan square theta plus cot square theta is equal to 2. Then 11th question is a solid sphere of radius x centimeter is melted and cast into a shape of solid cone of same radius. Height of the cone என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆக்சுவலாக ஸ்பியரில் இருந்து ஒரு கோனை உருவாக்கியிருக்காங்க சேம் ரேடியஸில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷேப்பை தான் மாற்றிருக்காங்களே தவிர வால்யூம் சேமாக தான் இருக்கும். ஸோ வால்யூம் ஆஃப் த சாலிட் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த சாலிட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஈக்குவேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமான வால்யூம் ஆஃப் த ஸ்பியருக்கும் கோனுக்கும் ஃபார்முலா தெரியும். ஆரை மட்டும் நீங்கள் எக்ஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணும், அதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேட் பண்ணுங்கள், நம்மளுக்கு ஹைட் ஆஃப் த கோன் கிடச்சிரும். A spherical ball of radius R1 units is melted to make 8 new identical balls each of R2 units அப்படின்னு சொல்கிறாங்க. R1 is to R2 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் a ஸ்பியர் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். இப்போ ஒரு ஸ்பியரிக்கல் பால்ல 8 நியூ ஐடென்டிக்கல் பால்ஸை உருவாக்கி இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்தோட வேல்யூமும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ இந்த வேல்யூம் ஆஃப் a ஸ்பியரிக்கல் பால்க்கு R1 போடுங்க. அதுக்கப்புறம் 8 ஸ்மால் ஸ்பியரிக்கல் பால்க்கு 8 இன்ட்டு ஆரை R2ன்னு போட்டுருங்க. இப்போ R1 கியூப் டிவைட் பை R2 கியூப் இஸ் ஈக்குவல் டு 8ன்னு வரும். 8 நீங்கள் 2 கியூப் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ R1 டிவைட் பை R2 ஹோல் கியூப்னு சொல்லிட்டு மாற்றிருங்க.
2 கியூப்னு பார்த்தீங்கன்னா கியூபும் கேன்சல் ஆயிரும். R1 டிவைடட் பை R2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிவைடட் பை 1. தென் R1 is to R2 is equal to 2 is to 1. For a collection of data, summation x square 140, summation x is equal to 28 and n is equal to 7. Standard deviation என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். அதில் கொடுத்துருக்க வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். Then for the probability of a red marble selected at random from a jar containing P red, Q blue and R green marbles is. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் மார்பிள் எப்படி எழுதலாம்னா நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா P டிவைடட் பை P ப்ளஸ் Q ப்ளஸ் R. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. அப்புறம் இந்த மாதிரி நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலாக வரப்போகுது. 2025 பப்ளிக் கொஷின்ஸ் 2024 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. நீங்கள் லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷனுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.